ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்கள் ஆனாலும். வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்கள் ஆனாலும். வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இரவு வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறதா? எல்லாமே தோல்வியில் முடிகிறதா? கவலைப்படாத, உன்னுடைய இருளின் வாழ்க்கைய விடியலா வெளிச்சமா மாத்த போறாரே. முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும். முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும். காலை வந்ததால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுவே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. தம்பி, தங்கச்சி, கர்த்தர் சொல்றாரு, உங்க வீட்டுல ஒரு பெரிய செலிப்ரேஷன், கொண்டாட்டம், ஆடல் பாடல் நடனம் ஆரம்பிக்க போகுது. ஆயுடனே இறங்கியே, புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே. இந்நேரம் வந்ததே, புது கிருபை இறங்கியே, புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே. இந்நேரம் வந்ததே, புது கிருபை, புது பலத்தால் புது வழிகள். இந்நேரம் வந்ததே, புது கிருபை இறங்கியே, புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே. இந்நேரம் வந்ததே, இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுதே. இப்பத்தான் ஆரம்பமே, come on everybody, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பத்தான் come on, கையை தட்டி, எல்லாமே நிறைவேறுதே.
ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. இந்த தருணத்தை கொடுத்த என் ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த நேர கொடுத்த உங்களுக்கும் நன்றி. முன் அறிவிக்கப்பட்டவரே, என்னை முன் குறித்தவரே, முன் அறிவிக்கப்பட்டவரே, என்னை முன் குறித்தவரே, இரண்டாம் ஆனவரே, என்னாலும் மூன்றும் அவரே, இரண்டாம் ஆனவரே, என்னாலும் மூன்றும் அவரே, கன்னிகைக்கு கனம் செய்தவரே, மண்ணில் மனிதனாய் பிறந்தவரே, கன்னிகைக்கு கனம் செய்தவரே, மண்ணில் மனிதனாய் பிறந்தவரே, தலைமுடி எண்ணி எனக்கு தலையானவரே, என் தலைமுடியும் எண்ணி எனக்கு தலையானவரே, என்னை வரைந்து வைத்தவரே, அதே கரங்களில் எனக்காக ஆணிகள் ஏற்றவரே, என்னை வரைந்து வைத்தவரே, அதே கரங்களில் எனக்காக ஆணிகள் ஏற்றவரே, எனக்காக பிறந்தவரே, எனக்காக பிறந்தவரே, கண்ணீர் விட்டவரே, காயங்கள் ஏற்றவரே, முட்கிரீடம் கொண்டவரே, இரத்தம் சிந்தியவரே, பாடுகள் பட்டவரே, சிலுவை சுமந்தவரே, ஜீவனை துறந்தவரே, மீண்டும் எனக்காக உயிர் தெழுந்தவரே, ஜீவனை துறந்தவரே, மீண்டும் எனக்காக உயிர் தெழுந்தவரே, நீரே கர்த்தர், நீரே குமாரர், நீரே ஆவி, மரணமில்லாதவரே, மரியாவின் மைந்தரே, மரணமில்லாதவரே, மரியாவின் மைந்தரே, பிறந்தீர் என்னையும் மறுபடி பிறக்க வைத்தீர், பிறந்தீர் என்னையும் மறுபடி பிறக்க வைத்தீர். நன்றி ஐயா. என் நேசரே, உம் படைப்புகளால் இயற்கை அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்காத வரை. என் நேசரே, உம் படைப்புகளால் இயற்கை அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்காத வரை. என் மீட்பரே, நீர் பூமியில் மனிதனாய் பிறந்ததால் தென்றல் அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் பூமிக்குரிய சுபாவங்களை சுவாசிக்காத வரை. என் மீட்பரே, நீர் பூமியில் மனிதனாய் பிறந்ததால் தென்றல் அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் பூமிக்குரிய சுபாவங்களை சுவாசிக்காத வரை. என் அன்பரே, நீர் மனிதனோடு வாழ்ந்ததால் அன்பு அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் பகையை தேடாத வரை. என் அன்பரே, நீர் மனிதனோடு வாழ்ந்ததால் என் அன்பு அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் பகையை தேடாத வரை. என் புனிதரே, நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்ததால் உலகத்தின் சரித்திரமே அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் பாவத்தை தொடராத வரை. என் புனிதரே, நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்ததால் உலகத்தின் சரித்திரமே அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் பாவத்தை தொடராத வரை. என் மணவாளரே, நீர் எங்களுக்காய் உம் இரட்சிப்பை கொடுத்ததால் எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் எங்களையே நினைக்காத வரை. என் மணவாளரே, நீர் எங்களுக்காய் உம் இரட்சிப்பை கொடுத்ததால் எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள அழகுதான், நாங்கள் எங்களையே நினைக்காத வரை. என் ஜீவனே, நீர் மீண்டும் பூமிக்கு வருவதால் உம்முடைய ராஜ்யம் அர்த்தமுள்ள அழகுதான், உம் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் செலுத்தும் வரை. என் ஜீவனே, நீர் மீண்டும் பூமிக்கு வருவதால் உம்முடைய ராஜ்யம் அர்த்தமுள்ள அழகுதான், உம் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் செலுத்தும் வரை. என் இயேசுவே, உம் வசனமாகிய முத்த மலையால் நான் நனைய
என் இயேசுவே, உம் வசனமாகிய முத்த மழையால் நான் நனைய, உம் அக்கினியாகிய அனலால் நான் குளிர் காய, உம் அக்கினியாகிய அனலால் நான் குளிர் காய, உம் தரிசனத்தால் என் உள்ளம் நெகிழ, உம் தரிசனத்தால் என் உள்ளம் நெகிழ, இதை கண்டு பரலோகமே சிலிர்க்க, இதை கண்டு பரலோகமே சிலிர்க்க, ஊடே உமது தாகமும் எனது ஆத்துமாவும், ஊடே உமது தாகமும் எனது ஆத்துமாவும். வாழ்த்துரை. என் கூட மாமிசத்திற்குரிய தகப்பன் இல்லாவிட்டாலும் என் கூட இருந்து எவ்வளவு பிரச்சனையிலும் வசனத்தை கொண்டு தைரியமாய் வழிநடத்தும் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டருக்கும், தொலைதூர பயணத்தில் என் மாமிசத்திற்குரிய தாயார் இருந்தாலும் ஆறுதலாய் என் பக்கத்தில் இருக்கும் ஆவிக்குரிய தாயார் பாஸ்டர் அம்மாவிற்கும், என் சகோதரராய் இருந்து என் இன்ப துன்ப நேரத்தில் பங்கு கொள்ளும் சின்ன பாஸ்டருக்கும், அக்கினி அபிஷேகத்தால் மக்களை சும்மா எரியவிடும் சின்ன பாஸ்டர்மாவிற்கும், ஒரு முறை இருமுறை வந்தாலும் இயேசுவின் 2ஆம் வருகையின் செய்தியை கொடுத்து மக்களை அதிர வைக்கும் டாக்டர் அகஸ்டின் அவர்களுக்கும், சொந்தம் என்னும் கொடியை விட்டு வந்த எனக்கு மீண்டும் என் வாழ்வில் கொடியாய் படர்ந்த என் சபை உறவுகளுக்கும், அடுத்து என்ன என்று ஆவலோடு எங்கள் துதி டிவி தொலைக்காட்சியை கண்டு மகிழும் எங்கள் அன்பு உள்ளங்களுக்கும், எங்கள் திரியேக தேவ எழுப்புதல் சபை சார்பாகவும் என் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.
அண்ணே நம்ம பாட்டில் வந்துட்டோம். இப்போ என்ன சொல்றது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையேண்ணே. தம்பி ஒரு கதை சொல்றேன், அதை கேளு. கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. அண்ணே என்ன கதைண்ணே அது? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஆமா வந்தான்னு சொல்றீங்களே, யாருன்னு அவரு? ஒரு தந்தைய போல நம்ம தூக்கி சுமப்பவர், நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அண்ணே சொல்லுங்கண்ணே. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. அண்ணா இப்ப சொல்றீங்களே என்னண்ணே? தம்பி கொஞ்சம் இருப்பா, ஒரு 2 நிமிஷம் பொறுக்க மாட்ற? இந்த பெயருக்காக நம்முடைய பிதாக்கள் எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்திருக்காங்க தெரியுமா? சரி உன்னோட ஆர்வத்துக்காக இப்ப சொல்றேன், கேளு. அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அண்ணா கொஞ்சம் மாத்தி சொல்லுவோமா? எப்படிடா தம்பி? சரிண்ணே, அந்த இயேசுக்கிட்ட வந்துட்டேன். ஆனா அந்த சாப்பாடை பார்த்தா கூட கொஞ்சம் பயமா இருக்கு. என்னென்ன செய்யுது? தம்பி நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்ட சந்ததின்னு உனக்கு தெரியுமா? சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. அண்ணே இயேசுவோட சந்ததி ஆயிட்டோம், ஆனா கணவன்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மருமகிட்ட சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, கடைசியா சர்ச்சிலையும் சண்டை. இதுக்கு ஏதாவது சொல்லுங்கண்ணே. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு, அதிலே ஒரு போதும் தப்பே இல்லை. வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு. விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு, வீணாக பிடிவாதம் பிடிப்பதை நீ விட்டு விடு. கடைசியா இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அப்பா வந்தாரு அணைச்சிக்கிட்டாரு, தப்பா தப்பா திரிஞ்ச என்ன திருத்தி புட்டாரு. ஏசப்பா வந்தாரு அணைச்சிக்கிட்டாரு, தப்பா தப்பா திரிஞ்ச என்ன திருத்தி புட்டாரு. டக்கரு 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 டக்கரு.
கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். கொட்டும் பண்ணி பார்த்தேன், நான் கோமகனை பார்த்தேன், ஒட்டி வைத்த பேரழகை கொட்டிலே பார்த்தேன், வெட்ட வெளி பார்த்தேன், நான் வெளிச்சம் வர பார்த்தேன், வட்டமிடும் சேனைகளை வயல்வெளியில் பார்த்தேன், புத்திருட்டு வேளையில ஆண்டவர் தானே, குத்து விளக்காக ஒளிந்தவர் தானே, புத்திருட்டு வேளையில ஆண்டவர் தானே, குத்து விளக்காக ஒளிந்தவர் தானே, சிற்றூரில் கண்டேனே, சீரேசு கண்டேனே, இன்னும் மண்ணும் சேர கண்டேனே, வெத்தலையில் 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 பரமனுக்கு கொண்டாட்டம், அரண்மனையில் ரோதுக்கு திண்டாட்டம். அக்கறைய பார்த்தேன், நான் இக்கரைய பார்த்தேன், விண்ணவரின் தேனிசையில் சக்கரைய பார்த்தேன், ரட்சகரை பார்த்தேன், நான் ரட்சண்யத்தை பார்த்தேன், ரட்சிப்பெனும் சந்தோஷத்தை ரட்சகரால் பார்த்தேன், நட்டு நடு ராத்திரியில் ஆண்டவர் தானே, வந்துதித்தார் சூரியனை போன்றவர் தானே, நட்டு நடு ராத்திரியில் ஆண்டவர் தானே, வந்துதித்தார் சூரியனை போன்றவர் தானே, தாலாட்ட கண்டேனே, சீராட்ட கண்டேனே, அன்னை மரி என்பை கண்டேனே, வெத்தலையில் 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 பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. Wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, wish you a Merry Christmas and a Happy New Year. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே,
கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்ட நட்டே ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பொருந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், நம்ம வருத்தம் பறந்திடும், மன கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி.
சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம். சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம். சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். ஓ ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவை வென்ற நல்லவரை ஆராதிப்போம். சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம், சாவை வென்ற நல்லவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதி. கையை தட்டி சொல்லுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். சொல்லுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். Come on, yeah. வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம், பாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம். வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம், வாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம். வார்த்தைகளால் உயிர்ப்பித்தார் ஆராதிப்போம், வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம். வார்த்தைகளால் உயிர்ப்பித்தார் ஆராதிப்போம், வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். Yeah. தாழ்விலே நினைத்தவரை ஆராதிப்போம், தலை நிமிரச் செய்தவரை ஆராதிப்போம். தாழ்விலே நினைத்தவரை ஆராதிப்போம், தலை நிமிரச் செய்தவரை ஆராதிப்போம். அடிமரத்தை துளிக்க வைத்தீர் ஆராதிப்போம், தலைமுறையை செழிக்க வைத்தீர் ஆராதிப்போம். அடிமரத்தை துளிக்க வைத்தீர் ஆராதிப்போம், தலைமுறையை செழிக்க வைத்தீர் ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஓ ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். கைகளை தட்டி சேர்த்துக்கோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். தேவன் செய்த நன்மைகளுக்காக நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? Come on. ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம்.
ஊருல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். ராஜாக்கு ரொம்ப பிரியம் இளைய குமாரனா. ஒரு ஊருல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். ராஜாக்கு ரொம்ப பிரியம் இளைய குமாரனா. ஆனா அவர் குமாரனோ அவர் அன்ப புரிஞ்சுக்கல. இருந்தாலும் அப்பாவுக்கு பாசமே குறையல. ஆனா அவர் குமாரனோ அவர் அன்ப புரிஞ்சுக்கல. இருந்தாலும் அப்பாவுக்கு பாசமே குறையல. சொத்துல பாதி கேட்டான். அப்பா கொடுத்தும் தூர தேசம் சென்றான். ஒரு நாள் குமாரன் வந்து சொத்துல பாதி கேட்டான். அப்பா கொடுத்தும் தூர தேசம் சென்றான். அநியாயமான ஜீவியம் பாவ உலக சிநேகிதம் எல்லாமே போச்சு. தவிடும் உணவு ஆச்சு. ஆனா அவர் குமாரனோ அவர் அன்ப புரிஞ்சுக்கல. இருந்தாலும் அப்பாவுக்கு பாசமே குறையல. ஆனா அவர் குமாரனோ அவர் அன்ப புரிஞ்சுக்கல. இருந்தாலும் அப்பாவுக்கு பாசமே குறையல. தெளிஞ்சி குமாரன் தூரத்தில நின்னா. அப்பா முகத்தை பார்க்கவே தயங்கி தயங்கி சென்றான். புத்தி தெளிஞ்சி குமாரன் தூரத்தில நின்னா. அப்பா முகத்தை பார்க்கவே தயங்கி தயங்கி சென்றான். காத்திருந்த அப்பாவன தூரத்தில கண்டு கட்டி அணைத்து கொண்டு இழந்த எல்லாத்தையும் திரும்ப தந்தாரா. ஒரு ஊருல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். ராஜாக்கு ரொம்ப பிரியம் இளைய குமாரனா. ஒரு ஊருல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். ராஜாக்கு ரொம்ப பிரியம் இளைய குமாரனா. ஆனா அவர் குமாரனோ அவர் அன்ப புரிஞ்சிக்கல. இருந்தாலும் அப்பாவுக்கு பாசமே குறையல. ஆனா அவர் குமாரனோ அவர் அன்ப புரிஞ்சிக்கல. இருந்தாலும் அப்பாவுக்கு பாசமே குறையல. ஹாய், நான் தான் உங்கள் கூகுள். என்னை பற்றின இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூகுள் 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 தான். ஏண்டா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் என்னடா பண்ணுவேன்? உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்து என் தலையில் தாண்டா ஏற்றுறீங்க. சே, வெரி ஹெக்டிக் ஒர்க். இவ்வளோ வேலை பார்க்குறனே ஒரு சம்பளமாவது கொடுக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ கிறிஸ்மஸ் வேறு வருது. அவன் என்னென்ன கோலத்தில் வரப்போறானோ பார்ப்போம். போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினோம். ஆனால் இந்த வட்டம் கிறிஸ்மஸுக்கு எப்படி இருக்க போதோ தெரில. ஆனால் போன வட்டம் கிறிஸ்மஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கினேன். அது ஒரு வாரத்துலேயே அது அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு. சரி, போய் நம்ம கூகுள் கிட்ட போய் கேட்போம் என்ன. ஹாய் கூகுள். ஹாய். எனக்கு நல்லா பச்சையா கெட்ட வார்த்தையா? இல்லைப்பா, கெட்ட வார்த்தைலாம் கிடையாது கூகுள். இல்லை, ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நான் தனியாக கெத்தா மாசா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ். அப்போ அப்படியே போ.
என்னப்பா என்னோட மோசமா பேசுற கூகுள்? அப்படிலாம் இல்லப்பா, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எனக்கு காமிப்பா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பச்சையா? ஆமாம் தாங்க, இதை பாருங்க. இது எப்படி இருக்கு? இல்ல இது எனக்கு செட் ஆகாதுப்பா. இது வேணாமா? இந்தாங்க இந்தாங்க, இதை பாருங்க. இதை பாருங்க, இது இப்போ நியூ ட்ரெண்டு. இது ஓல்டு ட்ரெண்டா இருக்கு, கொஞ்சம் நியூ ட்ரெண்டா காமிக்கும். இதை பாருங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பச்சையா. இது வேணாமா? இது வேண்டாம். இதை பாருங்க, இதை பாருங்க, இதுதான் நச்சுன்னு இருக்கும். இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன்ப்பா. இது ஓகேப்பா. ஓகேவா? போட்டுருப்பா. ஆர்டர் போட்டுடலாமா? சரி, ஓகே, ஆர்டர் போட்டுறலாம். கிறிஸ்மஸ் வேறு வருது, பாஸ்ட் வேறு நம்மளை ஒரு பாட்டு படிக்க சொல்லிட்டாரு. என்ன பாட்டு படிக்க ஏது படிக்கனே ஒன்றுமே புரியல. சரி, இதையும் போய் கூகுள்கிட்டே கேட்போம். ஹாய் கூகுள். ஹாய். கிறிஸ்மஸ் வருது, அதுக்கு ஒரு பாட்டு படிக்கணும். அப்படியே நான் பாடுற பாட்டு அப்படி இருக்கணும். அப்படியே பாஸ்ட்டு கீழே இறங்கி வந்து ஃபுல் ஃபீட்லேருந்து இறங்கி வந்து நல்லா இருந்துச்சு, சபை மக்கள்லாம் போகும்போது சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு, எப்படி எடுத்தீங்க அப்படி சொல்லி என்கிட்ட கேட்கணும். இவன் பாடுற பாட்டை கேட்டு பாஸ்ட்டு கீழே இறங்கி வந்து கை குலுக்கணுமா? பார்ப்போம். நாங்க இந்த பாட்டை பாருங்க. எப்படி இருக்கு? போனோம். அது வேணாமா? ட்ரெண்டிங்கா சொல்லு. ட்ரெண்டிங்கா. இந்த பாட்டை பாருங்க. இந்த பாட்டு பழைய பாட்டு வேணாம். இல்ல, இது பாருங்க. இது பாருங்க. வேணாம். இது பாருங்க, லிரிக்ஸ். இரு, நான் ஒரு டியூன் சொல்றேன், அந்த டியூன்ல கொடு. டிங் டாங் தகுடுதும் தகுடுதும் சாங். ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா? சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. இந்தாங்க இதை பாருங்க, இதான் உங்க பாட்டு. இதை போய் பாடுங்க. ஏந்திரி, கிளம்பு, போ போ போட. சும்மா நொயின்னு. ஹாய். ஹாய். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எப்போ வருது? இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டிசம்பர் 25. ஓ, ஓகே. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் எப்போ வருது? அடுத்த வருஷம் கிறிஸ்மஸும் டிசம்பர் 25 தான். மஜா தான், வைப்பு தான், டான்ஸு தான். சரி, அதுக்கு அடுத்த வருஷம் ஏண்டா நீங்களாம் கேட்க வேணாம். போட. அடிக்காதப்பா. போட. கிறிஸ்மஸ் எப்போ வருதான்? கிறிஸ்மஸ் வேறு வருது. கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலே பிரியாணி தான். நம்ம செஞ்சால் ஒரு பையன் சாப்பிட மாட்டான். சரி, போய் கூகுளில் கேட்போம். வணக்கம்பா. வணக்கம். பிரியாணி செய்யணும். நான் செய்கிற பிரியாணி 2 ஊருக்கு மணக்கணும். 4 பேர் சாப்பிட்டு திரும்ப வந்து கேட்டு என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கணும். நான் பண்ணுற பிரியாணி பார்த்து எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கணும். அப்படி ஒரு பிரியாணி பண்ணணும். ஆனால் லோ பட்ஜெட்டில். எங்க சொல்லு. நாயே, இவன் பண்ணுற பிரியாணி 2 ஊருக்கு மணக்கணுமா, 4 பேர் திருப்பி வந்து கேட்கணுமா, ஆனால் லோ பட்ஜெட்லையா? சொல்லு. 4 மஞ்சள். இரு. எதுவுமே எழுதலையே. சொல்லுப்பா. சொல்லு. 4 மஞ்சள். மஞ்சள். 4 அரளி விதை. நல்லா நச்சு குடிச்சிட்டு சாவுடா. போட. நீ பண்ற பிரியாணியை சாப்பிட்டு ஊர் மணக்கணும். லோ பட்ஜெட் பிரியாணியா? இவன் பண்ற பிரியாணியை சாப்பிட்டு ஊரெல்லாம் மணக்கணுமா? பாஸ்டர் வேற பிரசங்கம் பண்ண சொன்னாரு. நான் சும்மா பாஸ்டர்கிட்ட சிரிக்கலான்னு போனேன். பிரசங்கம் பண்ணுப்பான்ட்டாரு. நான் வேற கெத்தா நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, கூகுளில் போட்டு கேட்போம். நம்ம தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுமே. கூகுளுக்கு ஒரு ஜெபத்தை போட்டு விடுவோம். ஏசாப்பா, இந்த கூகுளை உங்கள் கருத்தில் கொடுக்கும்பா. சாலமோன் கொடுத்தீங்களா யானம், அதே மணிக்கு இந்த கூகுளுக்கு யானத்தை கொடுத்துருங்க. அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த கூகுளுக்கு கொடுத்துருங்க. சாலமோன் கொடுத்தீங்களா, அதே யானை எனக்கு வேணும் ஏசப்பா. நான் பிரசங்கிக்கல, எங்கள் சபா மக்கள் எல்லாம் அலறணும் ஏசப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு யானத்தை கொடுத்துருங்க இந்த கூகுளுக்கு. அதுக்காக சோதரம்பா. ஏண்டா கடைசியில் இப்படி வந்து இறங்கிட்டீங்களேடா. ஹாய் கூகுள். ஹாய். நான் பிரசங்கம் பண்ணணும். நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். சபை மக்களாம் அப்படியே எல்லாரும் வியப்பா பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஒரு பிரசங்கம் வேணும். சபை மக்களாம் அப்படி இந்த ஊர்ல இல்லை, இந்த நாட்டில் யாரும் பிரசங்கம் பண்ணிருக்க கூடாது. அப்படி ஒரு சூப்பரான, அப்படி ஒரு அமேசிங்கான ஒரு பிரசங்கத்தை கொடு. நாய்க்கு ஒன்றுமே தெரியாது, என்னையை தேடி வந்திருக்கு. இவன் பண்ணுற பிரசங்கத்தில் அப்படியே சபையே அபிஷேகத்தில் நிரம்பணுமா. 4 பேர் ரசிக்க வேற படணுமா? கண்டிப்பாக ரசிக்கப்படணுமா? கண்டிப்பாக ரசிக்கப்படணும். பட்டுருவாங்க. இங்கே பாருங்க, இந்த பிரசங்கத்தை பாருங்க, நல்லா எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. நானடி சத்தான் இது கொடுக்குறேன் எனக்கு. ஐயோ, அது உனக்கு. சரி, உனக்கு இல்லை. இந்தா இதை பாரு. இது வேண்டாம்ப்பா, எனக்கு பிடிக்கல. இது நல்லா இருக்குங்க. இதை பாருங்க, நல்லா விரிவாக சொல்லியிருப்பாங்க. இது வேண்டாம்ப்பா எனக்கு. இது பாருங்க, நல்ல ஆசீர்வாதமானதாக இருக்கும்.
எப்படி ஓகேவா தான் நல்லா இருக்கு. இருக்கா? சரி போதும் போங்க. இதுக்கு மேல நீ ஆன்லைன்ல வர கூடாது. போ ஆஃப்லைன். இந்த பிரசங்கம் வச்சு 1 மணி நேரம் இல்ல பாட்டு பாடி 1.5 மணி நேரம் கடத்திடுவேன் நான். போதும் போதும் கிளம்பு. கடைசியில பிரசங்கத்தையும் கூகுள்ல எடுக்கிறீங்களேடா. லீவ் வேற விட்டாங்க, கிறிஸ்மஸ் வேற வருது. கிறிஸ்மஸ் 21 வயசாச்சு, 21 கிறிஸ்மஸ் கொண்டாடியாச்சு. ஆனால் கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாது. அதையும் போய் கூகுள்கிட்டே கேட்போம். எதையோ சர்ச் பண்ணுறோம், இதையும் சர்ச் பண்ணி பார்ப்போமே. ஹாய் கூகுள். ஹாய். ஆமாம், இந்த கிறிஸ்மஸ்னா என்ன, அது எதுக்கு கொண்டாடுறோம்? இந்த ஒரு தாத்தா கூட இருப்பாரு, கிறிஸ்மஸ் தாத்தா. அந்த தாத்தா பிறந்தது கொண்டாடுறோமா இல்லை இறந்தது கொண்டாடுறோமா இல்லை அவர் கிஃப்ட் தருவார்னு கொண்டாடுறோமா? எது கொண்டாடுறோம்? 21 வருஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறானா? கிறிஸ்மஸ் தாத்தா முட்டாய் கொடுப்பாருன்னு கொண்டாடுறானா? கேட்போம். கிறிஸ்மஸ் ஏசப்பா பிறந்ததுக்காக கொண்டாடுறோம். ஏசப்பாவா? அவர் யாரு? ஏசப்பாவை தெரியாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. ஏசப்பா நமக்காக மனுஷனாக உலகத்துக்கு வந்து அவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் கழுவி ரத்தத்தை சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம மேலே அன்பு வச்சதுனால இந்த உலகத்துக்கு வந்து அவர் வந்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கார். அதனால தான் நம்ம கிறிஸ்மஸ் அவர் பிறந்ததுனால கொண்டாடுறோம். அப்படியா? சரி மேலே சொல்லு. இந்த பார்த்தீங்களா, 21 வருஷமா 21 கிறிஸ்மஸ் கொண்டாடிருக்கேன். ஆனால் அந்த கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோன்னு தெரியல. இந்த ஒரு சாதாரண கூகுள் வந்து ஒரு மனுஷன் உருவாக்குனது தான். அந்த கூகுளுக்கு தெரியும் போது நம்ம சில பேர் நம்மளுக்கு தெரியாமல் கொண்டாடுறோம். அந்த கூகுள் கிட்ட கேட்டு அதுக்கே எல்லாம் தெரியுது கிறிஸ்மஸை பற்றி, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை படைச்சு அவரோட ஜீவனை நமக்காக கொடுத்து அவர் நம்மளை மீட்டெடுத்து அவர் பிறந்த நாளுக்காக நம்ம கொண்டாடுறோம். அதாங்க கிறிஸ்மஸ். இனிமேல் நம்ம கிறிஸ்மஸை 4 பேர்கிட்ட சொல்லி 4 பேருக்கு ஒரு கேக் கொடுத்து அந்த மாதிரி கொண்டாடுவோம். கடைசியாக ஒரு வசனம் கூட யோசிச்சு வச்சுருந்தோம்ல, அது என்ன வசனம்? கூகுள் சொல்லு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயாமா கொஞ்சம் மனசு தரங்க, நாங்க இயேசு பிறந்தத சொல்ல வந்தோங்க. அருமையானவர், இன்பமானவர், அவர்
யாருப்பா அது? யாருப்பா அது சும்மா கதை தட்டிகிட்டே இருக்கிறது? இந்த வரேன் இருங்க. சுந்தரம். அம்மா யார் நீங்கள்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீங்கள் ஜீசஸ் தானே? ஆமாம் இன்னைக்கு உங்கள் பிறந்தநாள் தானே? கையை கொடுங்க. ஆமாம் என்ன கதை? இங்கே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? இந்த வருஷம் கிறிஸ்மஸை உன்னோட கொண்டாடணும். அப்படியா? ஏன் கூடயா? விசுவாசியே இல்லையே. சரி இருங்க. ஜீசஸ் என் கூட வேணாம், என்னோட நல்லவங்க 2 பேர் இருக்காங்க, நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு போகிறேன், அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கொண்டாடிக்கோங்க. இங்கே தான் நான் வச்சேன், எங்கே போச்சுன்னே தெரியலையே. அம்மா என் பைபிளை பார்த்தியாம்மா? போன கிறிஸ்மஸ்க்கு இந்த செல்ஃபில் தான் நான் வச்சேன். இதோ இங்கே இருக்குது. இவ்வளோ தூசியாக இருக்கு. அம்மா அம்மா பைபிள் கிடச்சிருச்சுமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. என்னடா இது? என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க ஏசப்பா, என்ன மாதிரி கும்பிடுறாங்கன்னு பாருங்க ஏசப்பா. இதான் உங்களுக்கு சரியான இடம். அப்படியா? யார் யார் என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறவா? இருங்க இருங்க இருங்க, ஒன்று புரியுது. டேய் என்னடா பாடிட்டு இருக்கீங்க இங்க? டேய் இது லேட்டஸ்டாக அந்த அமுக்கு டுமுக்கு டமால் டுமால் பாட்டு தானே இது? என்னடா இதை பாடிட்டு இருக்கீங்க? சரி வா, அடுத்தால காமிக்கிறேன், என் பின்னாடியே வா. பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ மாயாண்டி, உங்க வீட்டில் சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? நாய் பிரியாணி. வந்து சாப்பிட்றியா? மெசேஜை கேள்றா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சுவிசேஷமாக 10 பேருக்காவது சொல்ல வேண்டும். சொல்வீர்களா? செய்வீர்களா? சரி விடுங்க ஏசப்பா, தெரியாம உங்களை நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு கூட பீட்ரு. வாங்க அவன்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். அவன் நல்ல பையன் ஏசப்பா, அவன் உங்களுக்கு கரெக்டாக இருப்பான், நீங்கள் அவன் கூட சேர்ந்து கொண்டாடலாம். இப்போ இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் ரெடியா? கீபோர்ட் பேடு அதெல்லாம் ரெடியா? மியூசிக் சிஸ்டம் சார்லஸ்னே அந்த ஸ்பீக்கர் சரியாக கேட்கல பாருங்க. இப்போ டிஜேலாம் ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். ரொம்ப சாரி ஜீசஸ், இந்த பீட்ரு இவ்வளோ பீட்ரு விடுவான் எனக்கு தெரில ஜீசஸ், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஜீசஸ். சரி வேணா விடுங்க. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் எப்போ பார்த்தாலும் ஜபம் பாஸ்டிங்கே இருப்பான். அவன் பேர் தான் என் மச்சான் டேனியல். அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க. மம்மி, நான் ஃபாஸ்டிங்னுட்டு ஜெபம் பண்ண போகிறேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜீசஸ் கூட பேசாமல் ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த கோப்பி சாப்பாடு எதுவும் கொண்டு ரூம் பக்கம் தொடக்கூடாது. எனக்கு சாப்பாடை விட ஆண்டவர்கிட்ட பேசுகிற அந்த ஒரு சில வினாடிகள் தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? அவனே நீ என்ன சொல்ற? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ போயிட்டு வா. அல்லேலூயா. என் பிள்ளைய பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் அதுவுமா எல்லாம் பிரியாணி தின்ன போல, என் பிள்ளை மட்டும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண போகுது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பாடா, இந்த பாயில் உட்காந்தாதான்ப்பா ஜீசஸ் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இருக்கு.
சரி ப்ரேயர் பண்ணுவோம். தேவனுக்கே மகிமை, இந்த தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து விட்டது. ஹலோ குளோரிமா, கேக்குதா? கேக்குதுடா, சொல்லு. மேரி கிறிஸ்மஸ் டி. தேங்க்ஸ்டா, உனக்கும் மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ குளோரிமா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ கேட்குறியா? என்கிட்டயா? என்ன சொல்ல போற? குளோரிமா, நீ என்ன காந்தமா? காந்தமா? ஏன் அப்படி கேட்குற? ஆமாம், சும்மா இழுக்கிறியே, அதுதான் கேட்டேன். ஓ அப்படியா? அப்போ நீ என்ன செருப்பா? என்னது? இல்லை, என்ன அந்த தாங்குற? ஓ ஐயா, என்னைக்கு அப்படிதான், அது உனக்கு தெரியாதா? அப்படியா? எனக்கு அவ்வளவா தெரியல. குளோரிமா, நீ தான் எனக்கு உயிர், ஜீவன், ரத்தம் எல்லாம். ரொம்ப புகழாது, ரொம்ப தேங்க்யூ குளோரிமா, வச்சிடுறேன். ஐயோ, என் பையனை பாருங்களேன், என்ன அழகா ஜெபம் பண்றான். க்ளோரி மகிமைன்னு ஜெபம் பண்றான். இது மாதிரி பிள்ளைய பெக்க நான் 10 மாசம் தவ இருந்திருக்கணும். எத்தனை மாசம் தவ இருந்ததோ தெரியலையே. ஒரு நல்ல பிள்ளைய ஆர்டர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி குளோரிமா, நான் வைக்கிறேன். பாய். ஓகே வா. மகிமையை பார்த்தாச்சு, இது போதும் நமக்கு. இனி என்ன, கிருபை தானே வேணும், அதையும் வாங்கிடுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை. ஹலோ குளோரிமா, கேக்குதா? கேக்குதுடா, சொல்லு. ஹலோ கேக்குதா குளோரிமா? ஏய் செவுடாடா நீ, காது கேக்கல? கேக்குது. என்ன குளோரிமா, கிறிஸ்மஸ் எதுவுமா கால் பண்ணவே மாட்டேன்? இப்போதான் நினப்பு வந்துச்சா உங்களுக்கு? இல்ல, தான் நினைச்சேன். ஆனா ஓகே கிரேஸ்மா, உன் வாய்ஸ் இன்னைக்கு ரொம்ப கியூட், ஓவர்லோடா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ சிரிக்கிற? கிரேஸ், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? கிரேஸ், யூ ஹேவ் a beautiful face. எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. ஐயோ, நீ வெக்கப்பட்டு போவதில்லடி. திருக்குறளும் பேசுற? ஏய், இது திருக்குறள் இல்லடி, வசனம். ஆஹா, என் பிள்ளைய பாத்தீங்களா? என் பிள்ளை வெக்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு வசனம்லாம் சொல்லி ஜெபிக்கிறானே. கிரேஸ்னு கிருபெல்லாம் கேட்டு ஜெபிக்கிறானே. இப்படி ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு ஆண்டவரே உமக்கு கோடான கோடி சோத்திரம். இவ பாஸ்டர் சொல்ற மாதிரியே வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறான். இதை போய் கண்டிப்பா எங்க பாஸ்டர் கிட்ட சொல்லணும். பாஸ்டர் உங்கள மாதிரியே வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிரேஸ்மா, நான் போட்டுங்களா? நான் ப்ரேயர் பண்ணணும். இருங்க, நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற போகிறேன். ஓகே, உனக்கு பிறகு கூப்பிட்டுக்கிறதுங்களா? பாய். ஏன்னா அந்த டேனியல் பையனுக்கு இந்த பொழப்புனே தெரியல. ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டை தான் பேசிகிட்டு இருக்கியான். ஏன்னா அந்த பொழப்புனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜீசஸ், உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் மனசை எல்லோரும் உடச்சிட்டாங்களே ஜீசஸ். உங்கள் பிறந்தநாளை கொண்டாட ஒரு நல்லவங்களை கூட என்னால் காட்ட முடியல ஜீசஸ். இல்லைப்பா, இந்த கிறிஸ்மஸை உன் கூட தான் கொண்டாட வந்திருக்கேன் ஜீசஸ். நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேனே ஜீசஸ். இல்லைப்பா, பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஜீசஸ். அப்போ என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஜீசஸ். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஜீசஸ். மன்னிச்சிருங்க ஜீசஸ். நாமும் இப்படித்தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி ஆண்டவரை விட்டு தூர சென்று நம் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்க தவறிவிட்டு கிறிஸ்துவை விட்டு தூர சென்று அந்நியருக்கு மத்தியிலும் கிறிஸ்துவுக்கு முன்னிலும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தூரமாய் கர்த்தரை விட்டு இருக்கிறோம்.
இதை பார்க்கிறவங்க இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற உங்கள் இருதயத்துக்கு அருகிலே கர்த்தர் வர விரும்புகிறார். உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டு, உண்மையாய் அவர் வழி நடந்து, உண்மையாய் அவருக்காக காத்திருத்து ஜெயத்தையும் நித்திய வாழ்வாகிய பரலோகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமா? இன்றே பாவத்தை விட்டு விலகுங்கள். மாய்மாலம் வேண்டாம். இயேசு வருகிறார்.